ரஷ்யா நார்த்தன் பகுதிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டில் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுக்கு ரஷ்யா 2 ஆப்ஷன்ஸை இப்போ தேடிட்டு இருக்காங்க. ஒன்று, பிரையான்ஸ்கில் இருந்து உக்ரைனை அடிக்கிறது. அப்படி இல்லையா, ரஷ்யா பெலாரஸ்ல இருந்து உக்ரைனின் மீது ஸ்டார்டிங் டேஸில் நடந்த தாக்குதலை விட ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்த போகிறாங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அப்படின்னா உக்ரைன் ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை பண்ண போகிறாங்களா, இல்லை ரஷ்யா உண்மையிலே இந்த மாதிரி தயாராகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட சில ஆக்டிவிட்டீஸ், ரஷ்யாவோட ட்ரூப் டெப்ளாய்மெண்ட் ஆனது உண்மையிலே வடக்கு பகுதியில் நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கு. ஏன்பா நீங்கள் தான் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டீங்களே, அப்படியே உக்ரைன் இந்த மாதிரி ஒரு தகவலை வெளியிடணும்? உக்ரைன் ஜெயிக்கிறதா தானே மேற்குலக ஊடகங்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்கன்றப்போ இதற்கு பின்னாடி இன்னும் பல தகவல்கள் நடந்திருக்கு. ரஷ்யா அவங்களோட ஒரு 60% அதிகமாக ரெஃபனரிஸோட அந்த அவுட்புட்ன்றதை கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இழப்பை ஈடு செய்யறதுக்காக ரெடிமேடாக இந்தியா கிட்ட இருந்து ரிஃபைன் பண்ண ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயிலை இந்தியா கிட்ட கொடுத்துட்டு ரிஃபைன் பண்ண ப்ராடக்ட்ஸ் பெட்ரோலாவோ டீசலாவோ வாங்க போகிறதாகவும் சில ஷிப்மெண்ட்ஸ் ஆனது ஆல்ரெடி போக ஆரம்பிச்சிட்டதாகவும் செய்திகளானது வந்துருக்கு. இது ஜஸ்ட் ஒரு அறிவிப்பு கிடையாது, ஒரு சின்ன ஒரு செய்தி கிடையாது. ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு 2 தரப்புமே தயாராகிட்டு இருக்காங்க. இதை பற்றின தகவல்கள் அத்தனையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல உக்ரைன் பண்ண சம்பவம். உக்ரைன் சமீபத்தில் நடத்தின பெரிய ஒரு தாக்குதல் என்னன்னு பார்த்தோன்னா, ரஷ்யாவோட சேட்டலைட் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் உக்ரைனோட எல்லையிலிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் ஜுரான் சொல்லக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்ப்ளெக்ஸ். இதில் சில கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா செய்திகள் நடந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரே நாளில் உஃபா ரெஃபனரி கிட்டத்தட்ட 600 மைல்கள் தொலைவு, இந்த கிலோமீட்டரில் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 1000 கிலோமீட்டர் தாண்டிடும். அந்த ஒரு ரெஃபனரியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ரஷ்யாவோட பென்சா ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் சைட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு தொழிற்சாலை, அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதா உக்ரைன் சார்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரே நைட்டில் மட்டும் 60க்கும் அதிகமான சைட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு எதிரான தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடத்தினதா உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. ஒரே நைட்டில் 60 இடங்களில் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், அதுவும் ரஷ்யாக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கன்றப்போ இந்த கிளைம்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றா மாறி இருக்கு. நான் முதல்ல மென்ஷன் பண்ண அந்த ரிஃபைனரி, அந்த எலக்ட்ரானிக் ஸ்பேர்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள், இது எல்லாமே கம்ப்ளீட் ஹீட்குள்ள வந்திருக்கு. ட்ரோன்கள் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஃப்ளெமிங்கோ மிசைல் ஃபயர் பண்ணப்பட்டதா எந்த விதமான டேட்டான்றதும் கிடைக்கல. சரி, பதிலுக்கு ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்க? ஏன்னா இப்ப ரஷ்யாவை பார்த்தோன்னா 2 முக்கியமான செட்டில்மெண்ட்ஸ், ஒன்னு கார்கிவ்ல, இன்னொன்னு ஜாப்ரோசிஷியாவில், இந்த 2 பகுதிகளில் முக்கியமான 2 நகரங்களை பிடிச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 நகரங்களுமே அடுத்து அவங்க கிரவுண்ட் ஆஃபென்சிவ் பண்றப்போ அடுத்து வரக்கூடிய முக்கியமான சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு அவசியமான நகரங்களும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 2 நகரங்களோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா, கொபெனின் சொல்லக்கூடிய ஜாப்ரோசிஷியாவோட ஒரு முக்கியமான பகுதி. இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த நதிக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. உக்ரைன்ஸ்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அது கார்கிவ் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கு. இது 2த்தையுமே பிடிச்சிருக்காங்க. இப்போ கார்கிவ் ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. காரணம், அடுத்து சுமி மற்றும் செர்னிவ் ரீஜன் நோக்கி ரஷ்யா போக போறாங்க. அந்த மெயினான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஈரானை பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு செய்தியா நான் சொல்றேன். இதோட சீரியஸ்னஸ்ன்றது இன்னும் 2-3 நாட்கள்ல தெரிஞ்சிடும். என்னன்னா, ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனி அவர்களோட அந்த இறுதி ஊர்வலத்துக்கு ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் முக்கியமான தலைவர்கள் போயிட்டு இருக்காங்க. ரஷ்யா சார்பில் இருந்தும் யார் யார் போக போறான்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சிலோட சீஃபாக இருக்கக்கூடிய டிமிட்ரி மெட்வெடேவ் அவர்கள் இந்த ஒரு இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பார்னு ஒரு செய்தி ரஷ்யா கிட்ட இருந்து வந்திருக்கு. இதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒவ்வொரு நாட்டில இருந்தும் ஒவ்வொரு தலைவர்கள் போறாங்க. புதினோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு எய்ட், அதுவும் ஈரான் விஷயத்துல ரொம்ப ரஷ்யாவுக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய, புதின் அவர்களுக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நபர் இந்த டிமிட்ரி மெட்வெடேவ். அவர் போர்ல என்ன பிரச்சனை பார்த்தோம்னா, அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு நாடுகளும் அனுப்பக்கூடிய அந்த ஒரு நபர்களோட அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 4-5 அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அவங்க ஜெனரலாக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருப்பாங்க. ஆனால் ரஷ்யா அனுப்பக்கூடிய அந்த ஒரு குழுவில் பாதுகாப்புத்துறையை சார்ந்த, குறிப்பாக இந்த செக்யூரிட்டி கவுன்சிலை சார்ந்த முக்கியமான அதிகாரிகள் இடம்பெற்றிருக்காங்க. 15 நபர்களுக்கும் அதிகமாக அந்த டிமிட்ரி மெட்வெடேவ் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெஹ்ரானுக்கு போக போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நார்மலாக நீங்கள் ஒரு அதிகாரி அனுப்புறதுக்கும், இல்லை அவரோட சில அதிகாரிகளை, ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கவங்க அவங்க கூட சில அதிகாரிகள் அனுப்புறதுக்கும், பாதுகாப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டி கவுன்சில் சம்பந்தப்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு குழுவை நீங்கள் அனுப்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெஹ்ரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இதே காலகட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பெருசாக நடத்தப்பட போகுது. காரணம், ஈரானை ரொம்ப முக்கியமான ஒரு அலையாக ரஷ்யா மாற்றிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆயுத உதவிகள் கொடுத்ததெல்லாம் தனி பக்கம். ஆனால் இப்போ அமெரிக்கானால ஈரானை வீழ்த்த முடியலன்றப்போ ஈரானோட முக்கியத்துவம் என்னன்றது ரஷ்யாவுக்கு இன்னும் தெளிவாக தெரிய வச்சிருச்சு. ஈரானோட ஆயுதங்களில் இருந்து ஈரானோட ரிசோர்ஸஸை ரஷ்யா எடுக்கிற வரைக்கும், இல்லை இந்த 2 தரப்புக்கும் பிஸ்னஸ் நடக்கிற வரைக்கும் பாதுகாப்பு ரீதியிலான பல ஒப்பந்தங்களும் வரப்போகிற நாட்களில் கையெழுத்திடப்படலாம். அதற்கு முன்னோட்டமாக சில நிகழ்வுகளும் இப்போ இந்த ஒரு நிகழ்வை ஒட்டி
நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏண்டா இந்த ஒரு ஃபியூனரலில் போயிட்டா இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்ஸில் எல்லாமே நடக்கும். ஒரு சம்பவம் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பக்கம் நடக்குதுன்னா இந்த பக்கம் 2 நாட்டுக்கும் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இப்போ இது ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக மாறப்போகுது. இந்த ஃபியூனரெல்லாம் முடிஞ்சு அந்த இறுதி ஊர்வலமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரஷ்யாவோட அதிகாரிகள் தெஹ்ரானுக்கு கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு மீட்டிங்காக போவாங்க. அதோட ஒரு தொடக்க புள்ளியாகவும் இது இருக்கும். சரி, ஓகேடா, ரஷ்யா ஈரான் அது முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டார்டிங்கில் ஏதோ சொன்னீங்க நார்த்தன் பகுதிகளிலிருந்து அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி, இதை யார் பேசியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா உக்ரைனோட உளவுத்துறை மற்றும் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபாக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் சிர்ஸ்கி அவர்கள். என்ன மனுஷன் பேசியிருக்காருன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா வந்து சமீபத்தில் உக்ரைனோட ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணாங்க. என்ன ரெக்வஸ்ட்னு பார்த்தோன்னா, நம்ம ஏன் இந்த 4 மாகாணத்தில் மட்டுமே சண்டையை நிறுத்திக்கூடாது, அதை தாண்டி எல்லாம் நம்ம மற்ற பகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உக்ரைன் ஒரு ப்ரொபோசலை வச்சுருந்தாங்க. அதை ரஷ்யா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம போன பதிவுகளில் பார்த்துருப்போம். இப்போ என்னன்னா, செர்னிவ் ரீஜனை ரஷ்யா குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 90க்கும் அதிகமான ட்ரோன்கள், ரஷ்யாவோட ட்ரோன்கள் இந்த செர்னிவ் மாகாணத்தை நோக்கி வீசப்பட்டிருக்கு. இதில் வந்து பல டீகாய் ட்ரோன்ஸ் தான். ரஷ்யா வந்து அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டியை செக் பண்ணுறாங்க. எந்தெந்த பகுதிகளெலாம் இவங்க எங்கேஜ் பண்ணுறாங்க, எந்தெந்த பகுதிகளெலாம் இவங்களோட ட்ரூப் டெப்ளாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்காக ஒரு 90க்கும் அதிகமான ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க. இதில் கீழே இம்பாக்டை ஏற்படுத்தினதுன்னு பார்த்தோன்னா வெறும் 15 ட்ரோன்கள் தான். மீதம் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் எல்லாம் அடிக்க, அதாவது வானத்தில் பறந்துருக்கப்போ வந்து டிசப்பியர் ஆயிடுச்சுன்ற மாதிரி உக்ரைனோட சோர்சஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இதை பண்ணுறதுக்கான தேவை என்ன? இவங்க இப்போ உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரான்ஸ்க் மாகாணம் உக்ரைனோட எல்லை பகிரக்கூடிய ஒன்று, அங்கிருந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் லான்ச் பண்றதுக்கு பெலாரஸ்ல இருந்து ஒரு 14,000 வீரர்கள் வரைக்கும் உக்ரைனுக்குள்ள புஷ் பண்ணப்படலாம். இப்படி புஷ் பண்றது கீவை பிடிக்கிறதுக்கான ஒரு நோக்கத்துக்காக இருக்காது. ஆனா உக்ரைனோட ரிசோர்ஸஸை ஸ்கேட்டர் பண்ணுறதுக்கு, சிதறடிக்கிறதுக்கு ஒரு ரஷ்யா இதை ஒரு யுத்தியாக மாற்றிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். இப்போ உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடியது லிமிடெட் ரிசர்வ், வீரர்களோட எண்ணிக்கை வந்து 2 பக்கமே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ரஷ்யா கூட கம்பேர் பண்ணுறப்போ உக்ரைனுக்கு அது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருந்து இன்னும் அதிகப்படியான வீரர்களை, இப்போ செர்னிவ்ல பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 10,000 வீரர்களையாவது கொண்டு போய் அவங்க அந்த இடத்துல குவிச்சாகணும். ரஷ்யாவுக்கு பெலாரஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் இதை விட அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வீரர்களை கொண்டு போய் அங்கேயும் நிறுத்தி ஆகணும். அப்போ இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஆனது வீக் ஆகும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். கர்ஸ்கில் உக்ரைன் பண்ணது தான். நம்ம இதை இங்கே கொண்டு போய், அதாவது மாப்பிள்ளையோட சீப்பை திருடிட்டா கல்யாணம் நின்றவங்கிற கதையா கர்ஸ்க்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோன்னா ஜாப்ரோசிஷியாவில் இருந்து, கர்சனில் இருந்து, டொனட்ஸ்க் அண்ட் லுஹான்ஸ்கில் இருந்து, இது எல்லாத்துலேருந்து ரஷ்ய வீரர்களை கொண்டு வந்து கர்ஸ்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் நம்மளால் ஈஸியாக வந்து ரஷ்யாவை தோக்கடிச்ச முடியும்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அதே கணக்கை இப்போ ரஷ்யா போட்டதா உக்ரைன் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. ஏன்னா ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டிஸ் பெலாரஸ்குள்ள ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து பெலாரஸ் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ உக்ரைனோட எல்லைகளை நோக்கி நகர்த்தப்படுறதா செய்திகளானது வந்திருக்கு. அப்போ பெலாரஸ் மூலமா ரஷ்யா ப்ரெஷரை போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கான்றது தெரியல. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் 2022 பண்ண அளவுக்கு அது அவங்களால பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இன்டர்நேஷனல் ப்ரெஷர் இந்த தடவை பெலாரஸின் மீது அதிகமாக போடப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ்க்கு வேணா இவங்க பயன்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. திடீர்னு ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்போ உக்ரைன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டைமை ரஷ்யா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வரப்போகிற ஒரு 10 நாட்கள் உக்ரைனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இவங்க அதே டைமில் ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை ஹோல்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா புதுசாக ஒரு மாகாணம் ரஷ்யாவோட இன்வெஷனுக்குள்ளே போகும். அப்படி ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புதுசாக போராட்டம் ஆரம்பித்த மாகாணம் இன்னும் வேகமாக ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ளே போகும். ஸோ எப்படி பார்த்தாலும் பெரிய ஒரு ப்ரெஷரை உக்ரைன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் இதை ரஷ்யாவை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. இந்த ரெஃபைனரிஸ் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறது. அதனால தான் ரஷ்யா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ரெஃபைனரிஸை பார்ஷியல் ஷட் டவுனுக்குள்ளே கொண்டு போக போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஷட் டவுன் பண்ணுறது, திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் அதோட கோர் ரிஃபைனிங் யூனிட் இருக்கக்கூடிய அந்த ரிஃபைனிங் டவர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ்க்குள்ளே உள்ளாக்கப்படணும். அது வந்து பொருட்செலவுலேருந்து நேர செலவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரஷ்யா இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான ரெஃபைனரிஸ்ன்றது 60% வரைக்கும் அதோட அவுட்புட்ன்றதை நாங்கள் ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு டேக்கிள் பண்ணுறதுக்காக, இந்த ஒரு சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக மற்ற நாடுகள்ல இருந்து, குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் கிட்ட இருந்து ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸை க்ரூடு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ரிஃபைன் பண்ணப்பட்ட அந்த ப்ராடக்ட்ஸை வாங்க போகிறன்றதையும் சொல்லியிருக்காங்க. சில ஷிப்மெண்ட்ஸ் ஆனது இப்போ ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு போயிட்டதா பல ஊடகங்களில் செய்தியானது வந்திருக்கு. இதை ரஷ்யா நார்மலாக பண்ண மாட்டாங்க. இதை அவங்களுக்கு பண்ணணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. கிரீமியாவில் ஃபியூல் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்த கர்ச் ரெஃபைனரி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதோட சப்ளை லைன்ஸில் பிரச்சனை வந்துருச்சு. ரஷ்யா உள்ளே இருக்கக்கூடிய ஃபியூலை அனுப்பி கிரீமியாவில் ரேஷன் பேசிஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ரஷ்யாவுக்குள்ளேயும் அதே ஒரு நிலைமையை கொண்டு வர போகிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய முடிவை நோக்கி ரஷ்யா உக்ரைன் யுத்தம் போயிட்டு இருக்கு. ஒன்று இதோட இந்த யுத்தம் முடியணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக். அப்படி இல்லையா நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கு உக்ரைனை வந்து ப்ளீட் பண்ண வைக்க முடியுமோ அதுக்கான ஒரு ஆல் அவுட் ஸ்ட்ரைக். எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறதுக்கான அந்த சின்ன சின்ன ஹிண்ட் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுவும் இப்போ ஒன்றா மாறி இருக்கு. இதுக்கு நடுவில் உக்ரைன் ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ராக்டை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா
ஸ்வீடன் இந்த நாட்டோட சாப் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரிபன் ஃபைட்டர் ஜெட்ஸ் இதை வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 2.54 பில்லியன் யூஎஸ் மதிப்பிலான அந்த ஒப்பந்தமானது இப்போ கையெழுத்தாயிருக்கு. இதை எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா 16 கிரிபன் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்த ஒரு கான்ட்ராக்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 5 வருடங்களுக்குள்ள இந்த விமானங்களோட டெலிவரி ஆனது படிப்படியாக உள்ள வரும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. உக்ரைனுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா உக்ரைனோட தட்பவெட்ப நிலையிலிருந்து அவங்களோட ஏர்பேசஸ் ஆல்ரெடி அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரன்வேஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விமானமாகவும் இது மாறிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் வடக்கு பகுதியில் யுத்தம் தொடங்க போகுது. அதற்கான வேலைகளை ரஷ்யா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இந்தியா கிட்ட இருந்து ரஷ்யா இப்போ ஓப்பனாக உதவிகள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான ப்ராசஸும் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் இந்தியா பண்ண வேண்டியது என்ன? அண்ட் வடக்கு பகுதிகளில் இருந்து ரஷ்யா யுத்தத்தை தொடுக்கிறப்போ அதை உக்ரைனால சமாளிக்க முடியுமா? உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், பெலாரஸ் ரொம்ப ஒரு முக்கியமான துருப்புச்சீட்டா ரஷ்யாவுக்கு மாறிட்டாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, தமிழக அரசியலுக்காக, ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த சேனலில் அரசியல் பேஸ்டு கண்டென்ட்டை பேசலாம்னு கேட்டதுக்கு நிறைய நபர்கள் பேசலாம்னும், இன்னும் சில நபர்கள் இல்லை இந்த சேனலில் வேணாம், ஏன்னா ஜியோ பொலிட்டிக்ஸ்க்காகவே இது தனியாக இருக்கக்கூடிய ஒரு சேனல், பேசக்கூடிய நபர்கள், இந்த டாப்பிக்கை பேசக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை குறைவுன்றதுனால வேற ஒரு சேனலாக இருந்தால் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ புதுசாக தமிழக அரசியலுக்காக குறிப்பாக ஒரு விஷயத்தை கொஞ்சம் இன்னும் டீப் டவுனாக பார்க்கறதுக்காக நிறைய விஷயங்கள் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்ஸ் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி பார்க்கறதுக்காக புதுசாக ஆர்கேஸ் அலசல்னு சொல்லி ஒரு சேனலை உருவாக்கியிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நான் சமீபத்தில் போட்டிருந்தேன். இந்த சேனலோட வீடியோவுக்கு கீழே அந்த லிங்க்ன்றதை நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வந்து டிவிகே பேஸ்டாக பேசுவாங்க, இல்லை டிஎம்கே பேஸ்டாக பேசுவாங்க, என்டிகே ஏடிஎம்கே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்து பேசுவாங்க சொல்லி ஒரு தவறான எண்ணமானது இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை டிஸாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டோம். நியூட்ரலாக ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஒரு ஃபேக் நரேட்டிவ் யாருனால செட் பண்ணப்பட்டாலும் அதை பற்றி பேசுறதுக்கான கண்டிப்பான ஒரு சேனலாக இருக்கும். ஸோ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை கொடுக்குறேன். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி முடிஞ்சால் இங்கேயும் ஒரு கமெண்ட். ஸோ உங்களோட வருகை நான் கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பேன். மறக்காமல் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தமிழக அரசியல்ன்றது நம்மளோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது. அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை போடுறதுன்றது என்னோட கடமைன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். எல்லாருக்கும் உண்மையிலே பயனுள்ள ஒன்றா இருக்கும். மற்ற சேனல்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்சிடென்ட் மட்டும் பற்றி பேசாமல் அனைத்து தரப்பு செய்திகளையும் பார்க்கறதுக்கான ஒரு சேனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வந்து விடுபடுது உங்கள் ஆர்கே.